அன்புள்ளங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். சேலம் மறை மாவட்டத்திற்கு என்று புனித ஆசீர்வாதப்பர் சபை துறவியர்களால் கண்டெடுக்கப்பட்ட அற்புதமான அருட்தலம்தான் இந்த சிலுவைகிரி என்னும் அற்புதமான பகுதி. குறிப்பாக கோனேரிப்பட்டி, செந்தாரப்பட்டி, சிலுவைகிரி என்ற இந்த 3 பங்குகளையும் இணைத்த கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா மக்களுக்கும் அருள் பொழியும் திரு இருதய ஆண்டவருடைய திருச்சிருவம் இந்த மலையின் உச்சியிலே, அதுவும் திருச்சிலுவையோடு. அதனால்தான் இந்த மலையின் பெயர் சிலுவைகிரி, சிலுவை மலை. இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு இந்த தவக்காலத்திலே வரவேற்கின்றேன், அழைக்கின்றேன். ஏன் தவக்காலத்தில் இந்த ஃபாதர் கூப்பிடுறாரு? காரணம், இங்கே சிலுவை பாதை, இந்த மலை ஏறி சிலுவை பாதை செய்கின்ற பழக்கம் அந்த துறவியர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நிறைய பேர் கேரளாவுக்கு குருசு மலைக்கெல்லாம் போய் பழக்கம் இருக்கும். வாங்க, தமிழகத்திலும் ஒரு குருசு மலை, சிலுவை மலை. இது ஒரு அற்புத மலை. வந்து பாருங்கள். ஏறக்குறைய ஒரு 750 படிக்கட்டுகள் இருக்கும். முடிந்தவர்கள் ஏறுங்கள், சிலுவை பயணம் செய்து கொண்டு. முடியாதவர்களுக்கு இதோ இந்த மலை அடிவாரத்திலே பாருங்கள், புதியதாக புனித லூர்து அன்னை கெவி ஜபத் தோட்டம் கட்டி இங்கே சிலுவை பாதை ஸ்தலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன, கேரளா ஸ்டைல்ல. வந்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள், இறை அருளை பெறுங்கள் என அன்போடு அழைக்கின்றேன். இந்த வருடம் 2022 தவக்காலத்தில் ஒரு 5 நிகழ்ச்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். முதலாவது, இந்த மலையிலே அடிவாரத்திலே மாதந்தோறும் 2ஆம் சனிக்கிழமை லூர்து அன்னை சீடர்களாக மாற சிறப்பு ஜப கூட்டம், திருப்பலி மற்றும் அன்பு உணவு, இரவு உணவு வழங்கப்படுகிறது. மாலை 6 மணிக்கு துவங்கும். எல்லோரும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி வாருங்கள். 2வது, மார்ச் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான தவக்கால தியானம், குடும்பங்களுக்கான தியானம் நடத்தப்படுகிறது. அதுவும் மாதா டிவியினுடைய அற்புதமான அருட்தந்தையர்களால், அருட்தந்தை கோபியின் தலைமையில். வாருங்கள் தியானத்திற்கு. 3வது, இந்த தவக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு திரு முயற்சியாக, தவ முயற்சியாக தவ உடை அணிவிங்க. அந்த தவ உடை, திரு உடை அணிந்தவர்களுக்கான அல்லது அது போன்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான ஒரு சிலுவை பாதை. தவ உடை அணிஞ்சு எங்கடா போகிறது, தூரமாக இருக்கே குருசுமலை அல்லது வேளாங்கண்ணி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இடம் இருக்கிறது. வாங்க, சிலுவை பாதை அதிகாலையில் செய்வோம். அது என்னைக்கு? ஏப்ரல் 1 வெள்ளிக்கிழமை. வாருங்கள், அதிகாலை 6 மணிக்கு நாம் அந்த சிலுவை பாதையை செய்ய முயற்சி செய்வோம். அதனுடைய தொடர்ச்சியாக திருப்பலியும் உங்களுக்கு அன்பு உணவும் வழங்கப்படும். 4வதாக, இந்த அருட்தலத்தில் இந்த ஆண்டு ஒரு புதிய முயற்சியாக தவக்கால ஒளி நாடகம், செந்நீர் காவியம் என்ற பெயரிலே நம்மளுடைய அற்புத குழந்தை இயேசு பேராலய ஐஜேசி கலைக்குழுவினர் பல மேடைகளிலே பல கலைஞர்களால் இதை நிகழ்த்தி காட்ட இருக்கிறார்கள். வாருங்கள், கண்டுகளிப்போம். இறுதியாக, ஆனால் மிக உறுதியான ஒரு அற்புதமான செய்தி. இந்த மலையிலங்க வருடந்தோறும் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை, அதாவது குருத்து ஞாயிற்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, வருடந்தோறும் இங்கே 3000-4000 மக்கள் வர்றாங்க. அன்னைக்கு சிலுவை பாதை காலை 7 மணிக்கு துவங்கும். 2000 பேர் பக்கமாக மலை ஏறுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2000 பேர் இருந்து ஏற முடியாதவங்களுக்கு இங்கே சிலுவை பாதை நடக்கும் 7 மணிக்கு. அதை தொடர்ந்து 9 மணிக்கு சேலம் மறை மாவட்ட ஆயர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டு திருப்பலி நடைபெறும். தவக்கால கூட்டு திருப்பலி நடந்து வந்த எல்லாருக்கும் அன்பு உணவு வழங்கப்படும். இதுதாங்க இந்த இடத்தினுடைய மிக சிறப்பான நிகழ்ச்சி. ஏப்ரல் 8, 2022. அன்போடு வாருங்கள். தவக்காலத்திலே உங்களுடைய தவ முயற்சிகளுக்கான அருளை இந்த இல்லத்திலிருந்தும் பெற்று செல்லுங்கள். திரு இருதய ஆண்டவருடைய அருளும், லூர்து அன்னையினுடைய அரவணைப்பும், புனித சூசையின் பாதுகாப்பு உங்களோடு இருக்கட்டும். அன்போடு அழைக்கின்றேன். பங்கு தந்தை அருட்பணி ஜெய் பெர்னார்ட் ஜோசப். தொடர்புக்கான என்னுடைய எண் 9437798175. எதற்கென்றாலும் நீங்கள் அழைக்கலாம். குழுவாக யாராவது வர விரும்பினால் எந்த நாளும் வரலாம். உங்களுக்கு நாங்கள் இங்கே சிலுவை பாதைக்கான ஏற்பாடு செய்கிறோம். உணவுக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். நீங்கள் முன்கூட்டியே என்னிடம் அறிவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த அருட்தல வளர்ச்சிக்கு உங்களாலான நன்கொடைகளையும் தரலாம். அன்புள்ளங்களே, எல்லாம் வல்ல திரு இருதய ஆண்டவருடைய அருளும் லூர்து அன்னையினுடைய அரவணைப்பும் உங்களோடு இருக்கட்டும். தந்தை,
மகன், தூய ஆவியார் நம்மை என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.